உத்தரகண்டில் சில்கியாரா பார்கோட் டேர்னல் இடிஞ்சு விழுந்து 17 நாட்களாக 41 தொழிலாளர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும், எல்லா மொழி மீடியாக்களும் அந்த இடத்துல என்ன நடக்குது, எப்படி மீட்பு பணி நடக்குது அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் நமக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே எப்படியாவது அந்த 41 தொழிலாளர்களும் உயிரோட வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்நோக்கி இருந்தாங்க. 17 நாட்களாக மிகப்பெரிய இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸாலும் உலகத்துடைய முன்னணி நிபுணர்களாலும் முடியாத ஒரு விஷயத்தை வெறும் 27 மணி நேரத்தில் தங்க கிட்ட இருக்கக்கூடிய சிம்பிள் டூல்ஸை வச்சு நூற்றுக்கணக்கான காங்கிரீட்டுகளை துளையிட்டு அந்த 41 தொழிலாளர்களையும் உயிரோடு மீட்டவங்க தான் த ரேட் மைனர்ஸ். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்படி 41 தொழிலாளர்களையும் தங்களோட உயிரை பணயம் வச்சு மீட்டாங்கள இந்த ரேட் மைனர்ஸ். இந்த ரேட் மைனர்ஸை வழிநடத்திய அந்த ரேட் மைனர்ஸுடைய தலைவராக செயல்பட்ட வக்கீல் ஹசனுடைய வீட்டை இன்னைக்கு இடிச்சிருக்கிறாங்க பாஜக. அதுவும் அவருடைய வீட்டை இடிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேதி இருக்குது தெரியுமா? அது எந்த அளவுக்கு பாஜக மதவெறி உள்ள கட்சி அப்படின்றத நமக்கு சான்றளிக்கக்கூடிய விதமாக இருக்குது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நார்த் ஈஸ்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய காஜூரி காஸ் அப்படின்ற பகுதிக்கு டிடிஏ டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்கிரமிப்பு இடத்தெல்லாம் நாங்கள் அகற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி புல்டோசரோட போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஏராளமான வீடுகள் இருந்தும் அவர்கள் இடித்தது என்பது ஒரே ஒரு வீட்டை மட்டும்தான். அதுதான் வக்கீல் ஹசனுடைய வீடு. வெறும் வீட்டை மட்டும் இடிக்கலைங்க, வீட்டை இடிக்கும் போது மனித உரிமை மீறல்லையும் இந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. வக்கீல் ஹசன் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் அவருடைய மகனும் இருக்கும்போது நாங்கள் பக்கத்து வீட்டில் வந்திருக்கோம், கதவை தரங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகள் தட்டியிருக்கிறாங்க. பயந்து போன அந்த சிறுமி, எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வாங்க, அது வரைக்கும் கதவை என்னால் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் கூட நீ இப்போ கதவை திறக்கிறியா இல்லை கதவை உடைச்சிட்டு வருவான்னு சொல்லி மிரட்டியதோடு அந்த கதவையும் உடைச்சிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. உடனே அந்த சிறுமியோட தம்பி, சின்ன பையன், அந்த பையனை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளியிருக்கிறாங்க இந்த டிடி அதிகாரிகள். இதெல்லாம் டெல்லி போலீஸ் வேடிக்கை பார்த்துருக்கிறாங்க. இதை தடுக்க வந்த அவருடைய மாமாவான முன்னா குரேஷியை கன்னத்திலே அடிச்சிருக்கிறாங்க இந்த அதிகாரிகள். இப்படி அந்த சிறுமையும் அந்த தம்பியும் வெளியே அனுப்பிட்டு வக்கீல் ஹசனுடைய வீட்டையே இடித்து தரமட்டம் ஆக்கியிருக்கு இந்த டிடிஏ. தன்னுடைய வீடு இடிக்கப்பட்ட உடனேயே மனம் கலங்கி போன வக்கீல் ஹசனை எல்லா மீடியாக்களும் இப்போ பேட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த மீடியாக்களில் பேசக்கூடிய வக்கீல் ஹசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 41 தொழிலாளர்களை மீட்கும் போது எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது என்னால் கண்ணீரை அடக்க முடியலை. अब ये लगता है सर, सब मकान नहीं। एक बात बताइए, मेरा प्लॉट क्या चांद पे है सर? सभी के बीच में है। यहाँ और हजारों मकान बने हुए हैं, मेरे ही मकान डीडी लैंड पे है। इसका कोई आंसर है किसी के पास में? என் வீடை பாருங்க, இது என்ன நிலாவுலையாக இருக்குது, இங்கே ஏராளமான வீடுகள் இருக்குது, ஆனால் என் நிலம் மட்டும் டிடிஏ லேண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு என்ன பதில் இருக்குது? இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஆனால் என் வீட்டை மட்டும் குறி வச்சு இடித்தது மூலமாக இங்கே இந்து முஸ்லீம் சொல்லிட்டு ஒரு பிரிவினை ஏற்படுத்த அரசும் அதிகாரிகள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு வக்கீல் ஹசன். இது குறித்து அவருடைய மனைவியான சாபானா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, मेरे हस्बैंड ने बहुत बड़ा काम किया है। क्या एक मुस्लिम है वो इसलिए उनके साथ में ऐसा हो रहा है? अगर वो कोई हिंदू होते तब उनके साथ ऐसा हो जाता? नहीं होता. ஏங்க பக்கத்து வீடெல்லாம் போய் இடிக்கல, இவருடைய வீட்டை மட்டும் ஏன் அடிச்சிருக்கிறாங்க? இவர் முஸ்லீம் என்பதற்காக தானா? இதே இவருடைய பெயர் சஞ்சய், ரமேஷ், ராம் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த வீட்டை அடிச்சிருப்பாங்களா? இவருடைய பணிக்காக இவருக்கு அரசாங்க வேலை கொடுத்துருப்பாங்க, எங்களுடைய பிள்ளைகளை நல்ல கல்வி நிறுவனங்களை சேர்த்திருப்பாங்க, எங்களுக்கு புதுசாக ஒரு வீடை கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு ஏன் இந்த ஏரியாவில் என்னுடைய கணவருக்கு மிகப்பெரிய சிலையே எழுப்பியிருப்பாங்க. ஆனால் இவர் இந்துவா இல்லையே, இவருடைய பெயர் முஸ்லீமா இருக்கே, அதனால தான் இவருடைய வீட்டையே இன்னைக்கு இடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கும்புறல சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்தை நாங்கள் வாங்கும் போதோ அல்லது இந்த இடத்துல வீடு கட்டும் போதோ இந்த டிடி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? அப்போலாம் தடுக்காம இன்னைக்கு வீடு கட்டி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது எந்த ஒரு நோட்டீஸுமே கொடுக்காம இடிச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்க, எங்களுடைய மகிழ்ச்சியவே இந்த அரசு முடக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட பேசியிருக்கிறாங்க வக்கீல் ஹசனுடைய மனைவி. 41 தொழிலாளர்களை தன்னுடைய உயிரை பணையம் வச்சு மீட்டவருடைய வீட்டையே இடிச்சிருக்கு இந்த பாஜக. இந்த விஷயம் என்பது டிடி அதிகாரிகளுக்கு தெரியாம
தெரியாமல் இருந்திருக்கு. இவர் தான் வக்கீல் ஹசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே மறுபடியும் அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் உங்களுக்கு வேறு மாற்று ஏற்பாடு பண்ணித்தரோம், ஒரு ஷெல்டர் அமைச்சு தரோம், அதில் வந்து இருங்கன்னு சொல்லி டிடிஏ அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எந்த தப்புமே பண்ணாத என்னுடைய வீட்டை நீங்கள் இதை இடிச்சிருக்கிறீங்க, இந்த வீட்டை எனக்கு மறுபடியும் கட்டி கொடுங்க, நான் வேறு எந்த இடத்துக்கு வரமாட்டேன், என்னுடைய உயிர் போனாலும் இந்த இடத்துலே போட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோட இடிக்கப்பட்ட அந்த வீடுகளில் இடிபாடுகளுக்கு மேலே அமர்ந்து கொண்டு போராடிக்கிட்டு இருக்காரு வக்கீல் ஹசன். சரி, வக்கீல் ஹசனுடைய வீட்டை ஏன் இந்த டிடி அதிகாரிகள் அடிக்கணும்? உண்மையிலே அவருடைய வீடு ஆக்கிரமிப்பில் இருக்கா? அவருடைய மனைவி சொல்வதை போல இவருடைய வீட்டை மட்டும் ஏன் அடிக்கணும், பக்கத்தில் உள்ளவங்க வீடெல்லாம் ஆக்கிரமிப்பில் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பல்வேறு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. வக்கீல் ஹசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2012ஆம் ஆண்டு என்னுடைய ஒட்டுமொத்த சேவிங்கையும் வச்சு கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்த நான் வாங்கினேன். இந்த இடத்த வாங்கி ஹோம் லோன் போட்டு தான் இந்த வீட்டை நான் கட்டினேன். இன்னும் எனக்கு 12 லட்ச ரூபா லோன் பாக்கி இருக்குது. அப்படி நான் காசு கொடுத்து வாங்கின லேண்டை இன்றைக்கி ஆக்கிரமிப்புன்னு சொல்லி டிடிஏ அதிகாரிகள் வந்து இடித்து தரமாட்டாக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வக்கீல் ஹசன். ஏன் இவருடைய வீட்டை மட்டும் இடித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிடிஏ தரப்பு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பக்கத்து வீடுகள்லாம் வந்து கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, இவர் ஸ்டே ஆர்டர் வாங்காதனால நாங்கள் இவருடைய வீட்டை இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுக்குறாங்க. நான் டிடி அதிகாரிகளை பார்த்து கேட்குறேன், உண்மையிலே இவர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா இவர் எப்படி விலை கொடுத்து வாங்கினார்? அந்த நிலத்தை விற்றவர் யார்? அப்படி விற்று இவர் வீடு கட்டிய பிறகு அது ஹோம் லோன் கொடுத்துருக்காங்களே, பேங்க்கில் இதெல்லாம் செக் பண்ணாமையா லோன் கொடுத்துருப்பாங்க? அப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருந்தால் மட்டும்தான் பேங்க் லோன் என்பதே கிடைக்கும். அப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கும்போது இவர் வீடு மட்டும் ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி இடிப்பதற்கான காரணம் என்ன? பக்கத்து வீடு இருப்பதெல்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏழை கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கலைன்னா அவருடைய வீட்டை இப்படி தான் இடிச்சு தரமாட்ட வாங்குவீங்களா? அவர் நாட்டுக்காக ஆற்றிய பணி என்பது உங்களுடைய கவனத்துக்கு வராமல் போனது எது தடுத்துச்சு? ஒருவேளை வக்கீல் ஹசன் அப்படின்ற பேரை பார்த்த உடனே போய் இவர் வீட்டை இடிங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாரும் உத்தரவு போட்டாங்களா? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமாங்க? இவருடைய வீட்டை இடிப்பதற்கு பிப்ரவரி 28ஆம் தேதியை குறிச்சிருக்காங்க தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப மோசமான செயல்பாடை காமிக்குது. ஏன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி தான் அங்கே எக்ஸாம் என்பது ஆரம்பிக்குது. வக்கீல் ஹசனுடைய மகளான ஆலிசா ஹசன் தன்னுடைய எக்ஸாமுக்கு அன்னைக்கு போவதாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவரால் எக்ஸாமை அட்டன் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? मेरे बोर्ड्स के एग्जाम चल रहे जी और आज का भी एग्जाम था, लेकिन आज मेरा एग्जाम छूट गया क्योंकि मैं जा नहीं सकी. अब मेरा घर टूट गया तो मैं ऐसे में कैसे मैं अपना एग्जाम देती. அவருடைய வீட்டை புல்டோசரை வச்சு இடிக்கும்போது அவருடைய புத்தகத்தை கூட எடுக்க விடலை இந்த டிடி அதிகாரிகள். என்னுடைய துப்பட்டா கூட எடுக்க விடலை, என்னுடைய புத்தகத்தை எடுக்க விடுவாங்களா? இன்னைக்கு வீட்டு இடிஞ்சு போயிருக்கே, இதுக்குள்ளே போய் என்னால் புத்தகத்தை தேட முடியல, அதனால தான் நான் இன்னைக்கு எக்ஸாமுக்கே போகல. பிப்ரவரி 28ஆம் தேதியும் போல, பிப்ரவரி 29ஆம் தேதியும் போல 2 எக்ஸாம் எனக்கு போச்சு, 2லேயுமே என்னை ஃபெயில் பண்ணிட்டாங்க, இனிமே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சோகத்தோடு பேசுகிறாங்க வக்கீல் ஹசனுடைய மகளான அலிசா ஹசன். இது குறித்து வக்கீல் ஹசன் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட இந்த வீடு இடிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய மகளுடைய படிப்பு 1 வருஷம் வீணாக போச்சு, அவங்களுடைய எக்ஸாமை திருப்பி தர முடியுமா அப்படின்னு சொல்லி சோகத்தோடு பேசுகிறாரு வக்கீல் ஹசன். அப்போது எக்ஸாம் இருக்குது என்பது தெரிந்தும் திட்டமிட்டு இந்த டிடி அதிகாரிகள் வக்கீல் ஹசனோட வீட்டை இடிச்சிருப்பதை அவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலத்திலேருந்தே புரிஞ்சுக்கிற முடியுது. இப்படி 41 தொழிலாளர்களை கஷ்டப்பட்டு போராடி மீட்ட இவருடைய வீட்டை இடிச்சிட்டாங்க செய்தி அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் பரவ உடனே பாஜகவுடைய எம்பியான நார்த் ஈஸ்ட் டெல்லியுடைய பாஜக எம்பியான மனோஜ் திவாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அவருக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது குறித்து வக்கீல் ஹசனுடைய மனைவி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டோட மதிப்பு என்பது பல லட்சங்கள் போகும், ஆனால் எங்களுக்கு ஆவாஸ் யோஜனாவில் வீடு கட்டி தரேன்னு சொல்கிறாங்க, இதுதான் நீதியா? என் வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டப்படி பார்த்தோன்னா 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க ஒன்றிய அரசு. இது 1 லட்ச ரூபாயை வச்சு எப்படிங்க வீடு கட்ட முடியும்? இடம் மட்டும் 33 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு வக்கீல் ஹசன். அது மட்டும் கிடையாது, இன்னும் 12 லட்சம் பேங்க் லோன் பேலன்ஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட பல லட்சங்கள் போட்டு அந்த வீடை கட்டியிருக்காருன்னு அர்த்தம். அப்படி பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டியிருக்கிறாரு. ஆனால் வெறும் 1 லட்சம் கொடுத்து ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம்னு சொல்கிறாரு இந்த பாஜக எம்பி. सीएम साहब हमें रिस्पेक्ट दे रहे हैं, वहाँ बड़े बड़े कर्नल जनरल और क्या नाम सब सेक्रेटरीज वगैरह बड़े इज्जत से हमारे पेश आ रहे हैं.
लाइफ में नहीं, हमारे लिए तो ये कमाई बहुत बड़ी कमाई है। நம்ம நாட்டுக்காக பெரிய பணி செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், உயர் அதிகாரிகளாகட்டும், காவல்துறையினராகட்டும் எல்லாரும் நம்ம மேலே பெரிய நன்மதிப்பு வச்சுருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் இதை விட பெரிய நன்மதிப்பை வாங்கவே முடியாது. நாட்டுக்காக நம்ம சேவை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி 41 தொழிலாளர்களை வெற்றிகரமாக மீட்கப்பட்ட பிறகு தன்னுடைய குழுவினரோடு வக்கீல் ஹசன் பேசிய பேச்சு தான் இது. இப்படி 41 தொழிலாளர்களை மீட்டவருடைய வீட்டை இரக்கமே இல்லாமல் இடிச்சிருக்கிறாங்க பாஜக. உண்மையிலேயே அந்த 41 தொழிலாளர்களை மீட்க வேண்டிய பிரதமர் மோடி அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? நவம்பர் மாதம் 5 மாநில தேர்தலில் ரொம்ப பிஸியாக இருந்தார். மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, ராஜஸ்தானில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, சத்தீஸ்கரில் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த 41 தொழிலாளர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த உத்தரகாண்ட் பகுதிக்கு மட்டும் பிரதமர் மோடி கடைசி வரைக்கும் போகவே இல்லை. அப்போது பிரதமர் மோடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியும் செய்ய வேண்டிய பணியை சாதாரண ஏழை தொழிலாளியான ராட் மைனஸ் போய் மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு விருது கொடுத்துருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு அரசாங்க வேலை போட்டு கொடுத்துருக்கலாம், அல்லது அவருடைய பணியை மதித்து அவங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கொடுத்துருக்கலாம். எதுவுமே பண்ணலைங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாஜக? அவருடைய வீட்டை அடிச்சிருக்கிறாங்க. வக்கீல் ஹசன் மனைவி சொல்வதைப் போலவே இவர் ஒரு முஸ்லீம் என்பதற்காகவே இவருடைய வீட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது.